திருச்செந்தூர் போனால் ஏன் தங்கணும்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. கட்டாயம் இரவு தங்கி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செந்திலாண்டவனை தரிசித்து வரணுங்க. அதுவும் கடலில் அந்த தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிணறு அதுலேயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். இப்போது இரவு எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம பவுனம்மா உள்பட நம்மளுடைய நண்பர் உள்பட ஆழ்ந்த தூக்கம். ஸோ இந்த இடத்துல மன அமைதி நிம்மதி வேறு லெவலில் இருக்கும். நம்ம உடலுக்கான முழு ரசாயன மாற்றங்களும் ஆழ்நிலையில் தான், அதாவது ஆழ்நிலை தூக்கத்தில் தான் நடக்குங்கிறது எல்லோரும் அறிந்தது. ஸோ அப்பேற்பட்ட அற்புத தூக்கத்தை இங்கே நம்மளால் வாங்க முடியும், ₹1 கூட செலவில்லாமல். நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ யாரெல்லாம் திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ 304 இரவு போய் தங்கி, முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் தங்கி அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு கடலில் பிரம்ம முகூர்த்தத்தில் செந்திலாண்டவனை